இதுவரைக்கும் சுஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் பிங்க் பண்ணிவிடுங்க. வணக்கம், வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி மசாலா பூரிக்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது நம்ம கடையில் போய் வாங்குறப்போ அந்த கிரேவி மாதிரி ஊற்றி கொடுப்பாங்க, அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கேன். ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருங்க. ஒரு மினிமம் ஒரு 7 to 8 hours வரைக்கும் ஊறிச்சுன்னா நல்லா வேகும். அதனால் ஊற வச்சுங்க. நான் 1/4 கிலோ பச்சை பட்டாணி எடுக்கிறேன். சர்விங்க்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 1/4 கிலோ பச்சை பட்டாணி, 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுக்கிறேன். சால்ட்டு டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துக்குவோம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம மூடி போட்டுட்டு 3-4 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து நல்லா வரணும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா இதை ஸ்மாஷ் பண்ணிடலாம். இது மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குவோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். நான் 3 எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். அவங்க உரப்புக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாய் வதங்கின உடனே ஒரு 4 பல் பூண்டு போடுறேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி போடுறேன். இதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். பூண்டும் இஞ்சியும் வதங்கின உடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், கட் பண்ணி இதில் போடுறேன். நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறின உடனே நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதை ஆறின உடனே நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் ஸ்மாஷ் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டேன். அதுலேயே நம்ம கிரைண்ட் பண்ண அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணுறேன். நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணுறேன். ரெட் சில்லி பவுடர், அதாவது வரமிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் 1 டீஸ்பூன். கரம் மசாலா 1 டீஸ்பூன். பாபாஜி மசாலா எவரெஸ்ட் இதை எடுத்திருக்கேன் நான், அது 2 டீஸ்பூன். ட்ரை மேங்கோ பவுடர் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன். மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளுக்கு எவ்வளோ இன்னும் தண்ணி தேவைப்படுதோ அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி விடுறேன். நீங்கள் ஸ்மாஷ் பண்ணுறப்போ கொஞ்சம் பட்டாணி இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்குங்க. எல்லாமே ஸ்மாஷ் பண்ணிடாதீங்க. அப்போ தான் நம்மளுக்கு அதில் சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் போல் சிம்மில் வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. நம்மளுக்கு அந்த மசாலா பொரியில் போடுறதுக்கு இந்த பாஜி நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போடுறேன். உங்களுக்கு வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு சர்க்கரை போடக்கூட இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இது நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். வெல்லம் இந்த சூட்லேயே கரைஞ்சிடும். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம சர்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு 6 பூரி எடுத்திருக்கேன் நான், மசாலா பூரி. அதை உடச்சி விட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள்.
1 கப் அளவுக்கு நம்ம செஞ்சு வச்ச அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் சின்னதாக கட் பண்ணியிருக்கிற அந்த வெங்காயம் போடுறேன். நீங்கள் தக்காளி போடுறதா இருந்தால் கூட தக்காளி கூட போட்டுக்குங்க. இதெல்லாம் உங்களுடைய சாய்ஸ் தான். கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் அதுவும் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். கொஞ்சோண்டு கார்ன் பப்ஸ், அதாவது கார்ன்ஃப்ளெக்ஸில் பொரிச்சதை நானே இப்போ போடுறேன். இல்லைன்னா நீங்கள் சேவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தாராளமாக இது நிறையவே போடுங்க. ரெட் சில்லி பவுடர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்கு. அப்படியே கொஞ்சோண்டு சாட் மசாலாவும் ஆட் பண்ணுறேன். கொஞ்சோண்டு மல்லி இலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மேலே சேர்த்துட்றேன். நம்மளுடைய மசாலா பூரி வீட்லேயே தயாராகிடுச்சு. நம்ம கடையில் போய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வீட்டில் செஞ்சுட்டு நம்ம பசங்களுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சர்வ் பண்ணால் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம கடையில் போய் வாங்குறத விட நம்ம வீட்டிலேயே செஞ்சுட்டு நீங்கள் ஈவினிங் டைமில் டீ டைம் ஸ்நாக்காகவும் இது பரிமாறலாம். இல்லைன்னா எதுனா ஒரு பார்ட்டிக்கோ எதுக்கோ கூட நீங்கள் முன்னாடியே தயார் பண்ணி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பரிமாறுறப்போ இது மாதிரி எல்லாத்தையுமே கலந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம இப்போ கேரட் போட்டிருக்கோம். கேரட்டு இல்லைன்னா வெள்ளரிக்காய், தக்காளி எல்லாமே யூஸ் பண்ணலாம். பெங்களூர் தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம நாட்டு தக்காளி யூஸ் பண்ணாதீங்க. அது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி சர்வ் பண்ணிங்கன்னா டெலிஷியஸான மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு வித் பாஜி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு சுஜாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.